أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அமானா பேங்கில் வாகன வாங்குவது வட்டியிலே என்கிறார்கள் சரியா அப்படின்னு சொல்றது. அதாவது அமானா வங்கி சம்பந்தமாக ஒரு தனி தலைப்பில் அது பேசணும். இது ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சித்தல் என்ற பகுதியில் உள்ளதல்ல. அமானா பேங்க் வந்து இஸ்லாமிக் பேங்க் அப்படி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில செஞ்ச ஒரு விளைவாக நான் என்ன தெளிவா சொல்றேன் என்றால், வட்டி எடுக்காதவங்க வட்டி எடுக்க வச்சது, வேற எதுவும் பிரதானமா செய்ய எந்த டிஃபரெண்ட்டும் என்ன. சில இஸ்லாமிக் டிரான்சாக்சன் மார்க்கம் அனுமதித்த சில, அதாவது கொடுக்கல் வாங்கல் அவர்கள்ட்ட உண்டு, உண்மை. ஆனால் நிறைய விஷயங்கள் என்னன்னா, அது வரைக்கும் கொஞ்சம் பேர் பேங்க் பக்கமே போகாம இருந்தாங்க. இஸ்லாமிய வங்கின்னு போட்டுனே போயிட்டாங்க. இஸ்லாமிய வங்கின்னு போட்டோன்னே போயிட்டாங்க. இதுல என்ன, இஸ்லாமிய வங்கியில பிரயோசனம் பெறது யார்? ஏழைகளா, கஷ்டப்பட்டவர்களா? வசதி படைச்சவங்க மட்டும் தான் பிரயோசனம். வசதி படைச்சவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. வசதி படைச்சவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. அதான் அர்த்தம். இதுல என்ன என்று சொன்னால், இப்ப வந்து செத்த ஆடு வந்து ஹராம், கோழி ஹலால். அதுக்காண்டி யாராவது இஸ்லாமிய கோழின்னு சொல்லிக்கிறீங்களா? இஸ்லாமிய கோழி சாப்பிடுகிறேன், இஸ்லாமிய ஆடு சாப்பிடுகிறேன், இஸ்லாமிய சோறு சாப்பிடுகிறேன் யாரும் சொன்னதில்லை. பேங்க்ல மட்டும்தான் இஸ்லாமிய வங்கி என்று. இஸ்லாமிய வங்கி என்று ஏன் சொன்னோம்? இஸ்லாம் அனுமதித்தது அப்படின்றதுக்கு தானே சொன்னோம். அப்ப கோழிக்கு சொல்லணுமா இல்லையா? இஸ்லாமிய ஆடு, இஸ்லாமிய கோழி, இஸ்லாமிய சோறு, இஸ்லாமிய பருப்பு சொல்ல வேண்டியதுதானே. நம்ம சொல்லலையே. அது ஏன் இஸ்லாமிய வங்கி? என்ன சொன்னோம்? இஸ்லாம் வலியுறுத்தியது, இஸ்லாம் ஆர்வம் ஊட்டியதுன்னு கருத்துல சொல்லல. இஸ்லாம் அனுமதித்த ஒரு வியாபார முறை. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? முஸ்லிம்கள் நடத்தும் வங்கி என்று ஏதாவது போட்டு போயிட்டிருக்கணும், முஸ்லிம் பேங்க் ஏதாவது போட்டு போய். இஸ்லாமிய வங்கி என்று சொன்ன உடனே மக்கள் என்ன நினைச்சாங்கடா, இந்த முஷாரகா, முதாரபா, முராபகான்னு 3 விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் செஞ்ச பிசினஸ் போல நினைச்சிட்டாங்க. என்ன முஷாரகா, முதாரபா, முராபகான்னு அரபுல தானே போகுது. அவனுக்குள்ள வியாபார கொடுக்கல் வாங்கல எதுல சொல்லணும்? தமிழ்ல சொல்லணும். அப்பதான் முன்னாள் உள்ளவனுக்கு வழங்கும். முராபகா சிஸ்டம், இது அபூபக்கர் இதெல்லாம் செஞ்சது போல. இது முஷாரகா சிஸ்டம், இது வந்து என்ன உமர் இல்லாமல வியாபாரம் அரபுல. வட்டி அது மட்டும் தமிழ்ல வழங்கிட்டா, மற்றதெல்லாம் அரபுல. இதெல்லாம் நடந்தது என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் அவர்களுடைய எண்ணங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நடக்கிற டிரான்சாக்சன் எல்லாம் நிறைய மார்க்கத்துக்கு முரணான டிரான்சாக்சன். குறிப்பா வாகனம் வாங்குறதுல 3 விதமான மார்க்க முரண்பாடு இருக்கு. ஒரு மார்க்க முரண்பாடு கருத்து முரண்பாடு உள்ளதுன்னு வச்சுக்கலாம். மற்ற 2 முராபகா சிஸ்டத்துல வாகனம் வாங்கி விற்கிறாங்க தானே. அந்த முராபகா சிஸ்டம் இஸ்லாமிய அடிப்படையில் செய்யப்படுவதே கிடையாது. முராபகான்றது என்னன்னா, நான் உங்களுக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு விற்கிறது. நீங்க என்னட்ட வந்து சொல்றீங்க, எனக்கு ஒரு கார் வேணும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன கார் வேணும்னு கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க என்ன புரோக்கரிங்கல்ல. புரோக்கரிங்கன்னா நான் உங்களுக்கு பேசி எடுத்தாரு, அதல்ல. முராபகான்றது உங்களுக்கு என்ன வேணும், இது வேணும். எவ்வளவு லட்சத்துல? 45 லட்சத்துல கார் வேணும். ஓகே, நான் காரை வாங்குறது. நான் 45 லட்சத்துக்கு காரை வாங்கி எந்த வேர் ஹவுஸுக்கு கொண்டு வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் 48 லட்சம். நான் வாங்கினது 45, உங்களுக்கு வச்சது 48. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் பிரிச்சு போடுறேன், 48 பிரிச்சு போடுறேன். இது பிழை இல்லை. அது இப்படி நடக்கல. இதுதான் முராபகான்றது. அதாவது அவனு முதலாவது நபரும் லாபம் அடைகிறான், நானும் லாபம் அடைகிறேன். ரிபஹண்டா என்ன? ரிபஹண்டா லாபம். 2 பேர் லாபம் அடைகிறேன். இது வந்து தவறு இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? நீங்க ஒரு வாகனம் வாங்க போறீங்க. வாகனம் வாங்க போற இடத்துல இருந்து அவன் ஒரு பேப்பரை தானா இவன் வந்து கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் நமக்கு கார் கிடைக்க போறோம்னா எல்லா பேப்பர்லயும் சைன் பண்றது. அடுத்து 2வது 3வது 4வது என்னன்னு இல்லை, எல்லாத்தையும் சைன் பண்ணி பேப்பரை கையில கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் சைன் பண்ணி பேப்பரை கையில கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வாகனத்தை எங்க போய் எடுக்கிறீங்க? அமானால போய் எடுக்கிறீங்க. எங்க போய் எடுக்கிறீங்க? கார் சேல்ல தான் போய் என்ன செய்றீங்க? வாகனத்தை எடுக்கிறீங்க. இது முராபகாவே அல்ல. வசதி இல்லாததுக்காக வேண்டி போய் அவன்கிட்ட கடன் கேட்டீங்க. அதான் அர்த்தம். முராபகான்னா அவன் உங்களுக்கு காரை தரணும். நீங்க கார் எடுக்கிற கார் சேல்ல தான். அவன் பணம் ஹெல்ப் பண்றான். அப்ப நான் உங்களுக்கு 45 லட்சம் ஹெல்ப் பண்ணிட்டு 48 லட்சம் எடுத்தா என்ன பேர் இருக்கு? அதான் வட்டி. அது வட்டி இல்லைன்னா வட்டி ஹலால். இது வட்டி இல்லைன்னா வட்டி ஹலால் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் முராபகாக்கு மிக முக்கியமான நிபந்தனை சொன்னாங்க. எந்த ஒரு மனிதனும் ஒரு பொருளை வாங்கி அது அவன் இடத்துக்குள்ள முழு சொந்தமாக வருகின்ற வரைக்கும் விற்க கூடாது.
மிக முக்கியமான நிபந்தனை. இல்லைன்னா வட்டி ஆகிடும். இல்லைன்னா வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் சின்ன டிஃபரண்ட் தான். வட்டிக்கு வியாபாரத்துக்கும் சின்ன டிஃபரண்ட் தான். இந்த பொருள் 50 ரூபா, இதை நான் 60 ரூபாய்க்கு விற்கிறேன். 50 60 ஆக்குறேன், 10. 50 ரூபா உங்களுக்கு தந்துட்டு 60 ரூபா எடுக்கிறேன், அங்கே 10 தான். அது வட்டி, இது வியாபாரம். அது வட்டி, இது வியாபாரம். இங்க நடுவுல பொருள் இருக்குது. எனவே பொருளை வச்சு வட்டி கிட்ட போகலாம். பொருளை வச்சு எங்க போகலாம்? வட்டி கிட்ட போகலாம்னு அர்த்தம். அது அங்க நடக்குது. இப்ப முராபகாண்டா நீ வாகனத்தை இங்க எடுத்து வாங்கி நீ விற்கணும், அதான் முராபகா. நீ விலை வச்சு வில்லு, பிரச்சனை இல்லை. 48 ஆக்கு 50 ஆக்கு 70 சொல்லு, நோ ப்ராப்ளம். ஆனா நீ அங்க சைன் பண்ணி இவர் அங்கதான் எடுக்கிறாரு, அங்கதான் வாகனம் பேசுறாரு. அப்ப இங்கே வந்த பணம் அப்ப பேங்க் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது? 48 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, 45 லட்சத்துக்கு. நீ எவ்வளவு கட்டுற பேங்குக்கு? 48 லட்சம். 3 லட்சம் என்ன வாகனம் தான், நீ இவன்ட்டே வாங்கல. அப்ப 3 லட்சம் என்ன? அந்த வண்டியை வாங்குவதற்கு அமானாவை 45 எடுத்து நான் 48 கட்டினேன் வட்டி. எனவே அந்த சிஸ்டம் என்ன, வட்டி என்றதுல சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக, அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.